ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக இந்த திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்து வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நரகம் அப்படின்ற ஒரு காரியம் மற்றும் இந்த இன்னும் பள்ளத்தாக்கு அப்படின்ற இந்த காரியங்களை குறித்து வேதாகமத்தில் உள்ள சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அதனை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில ஆச்சரியமான உண்மைகளை வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ பிரதர், நம்ம போன வாரம் பார்க்கும்பொழுது இன்னும் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு ஏசு கிறிஸ்துவாலே ரெஃபரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஆமாம் பிரதர். நம்ம பார்த்த அந்த இன்னும் பள்ளத்தாக்குன்ற ஒரு விஷயங்களை குறித்து பார்த்தோம் இல்லையா? இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பேசியிருக்கிறாரு அப்படின்றத டைரெக்டாக இப்போ என்ன பண்ணலாம் படிச்சிடலாம். ஆனால் அது எங்கேயுமே என்ன இருக்காது அப்படின்னா, நம்ம படிக்கிற இடங்களில் இன்னும் பள்ளத்தாக்குனே இருக்காது. இது எப்படி மறைக்கப்பட்டிருக்குன்ற உண்மையை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். பாருங்கள், வசனம் படிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது பாருங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா பேசியிருப்பார். நீங்கள் 48 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 உடல் பாகங்களை குறித்து பேசியிருப்பார். கண், கை, கால். இது 3 மூலமாக உங்களுக்கு இடர்கள் வந்துடுச்சு அப்படின்னா அதை உடனே தரித்து போட்டுருங்க. கண்ணாக இருந்தால் அதை பிடுங்கி போட்டுருங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போயிடுவீங்கன்னா ஜீவனுக்குள்ளே போயிடுவீங்க. ஊனனாகவோ இல்லை குருடனாகவோ நீங்கள் போயிடுவீங்க. அப்படி போடலைன்னா நீங்கள் அவியாத அக்கினி உள்ள நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்ட இந்த இடத்துல இன்னும் பள்ளத்தாக்கு குறித்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே இந்த அவியாத அக்கினி உள்ள நரகம்னு இருக்கு இல்லையா? இந்த நரகம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா கெஹன்னா அப்படின்னு கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கெஹன்னா அப்படின்ற இந்த கிரேக்க வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் இன்னும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. அப்போ டேரெக்டாகவே இங்கே அதை போட்டிருக்கலாமே, ஏன் இங்கே இந்த மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப அதிக கிறிஸ்துவர்கள் ரொம்ப பயங்கரமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த வசனம் தான். ஏன்னா அங்கே புழு இருக்குது, அக்கினி அவியாமல் இருக்குது அப்படின்றதுனால. அப்போ அவங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி நரகம் அங்கே புழு இருக்குது, அக்கினி இருக்குது, நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்ணு, கை, கால் இடர் உண்டாக்கிச்சுன்னா அதை வெட்டி போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காரு. நமக்கு அது இடர் உண்டாக்காமல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை. அப்போ நம்ம என்னைக்காவது வெட்டி போட்டிருக்கோமா? இல்லை. எந்த கிறிஸ்தவர்களாவது இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா யாருமே பண்ணது கிடையாது. ஏன்னா அது பண்ண முடியாது. அப்போ அது பண்ண முடியாதுன்னா அப்போ கீழே உள்ளது மட்டும் அவங்களுக்கு சாதகமாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா லிட்ரல் மீனிங்ல அப்போ அது சொல்லப்படலை, சொல்லலை. அப்போ மேலே இருக்கிறது லிட்ரல் மீனிங்ல புரிஞ்சிக்க கூடாதுன்னா கீழே இருக்கிறதும் அதே மாதிரி லிட்ரல் மீனிங்ல புரிஞ்சிக்க. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் நம்ம இங்கே யோசிக்கணும். அப்போ இங்கே சொல்லப்பட்டது எதுக்குமே சொல்லர்த்தமான பொருள் கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே நரகம்ன்றது அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் விளக்கம் பார்த்தா இன்னும் பள்ளத்தாக்குன்றது. இப்போ நம்ம இன்னும் பள்ளத்தாக்கு குறித்து பெருசாக பார்க்க வேண்டியதில்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அதை குறித்து இங்கே பேசுகிறாருன்ற விஷயம் மட்டும் பார்த்துட்டு இந்த பாயிண்ட் முடிக்கலாம். சரி, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை குறித்து இங்கே ஏன் பேசுகிறாரு அப்படின்னும் போது, இந்த இன்னும் பள்ளத்தாக்கு சவுத் வெஸ்ட் ஜெருசலேமில் இருக்குது. எப்பவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு உள்ள ஜனங்களுக்கு ஒரு ஓமையாக பேசுகிறாரு அப்படின்னா அங்கே உள்ள ஒரு காரியத்தை அவங்க பார்க்குற காரியத்தை வச்சு தான் பேசுவார். அப்போ இந்த ஒரு காரியமும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த சிட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை காட்டி அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு. சொல்லர்த்தமாக கண்ணு, கை, கால்ன்றது அதை அடையாளப்படுத்தலை அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது 3 மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன ஆகுதுன்னா இடரல் வருது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இடரல் யார் மூலமாக வரும்? சுற்றி இருக்கிறவங்க மூலமா, கரெக்ட், வீட்டில் வரலாம். அப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு நபர் மூலமா நமக்கு ஒரு இடர் வருது. அப்போ இந்த கண்ணு, கை, கால்ன்றது சொல்லர்த்தமா உடல் பாகங்களை குறிக்கல, அது நபர்களை அடையாளப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கண் அப்படின்றது
ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கிறதுனால இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான சில நபர்கள் இருப்பாங்க, தவிர்க்க முடியாத சில நபர்கள்லாம் இருப்பாங்க, அவர்களே இந்த பாகம் அடையாளப்படுத்துது. கை அப்படின்னும் போது ஒரு சப்போர்ட், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில வகுப்பார் இருப்பாங்க. கால்ன்னும் போது ஒரு நடத்தை அடையாளப்படுத்துது, நம்மளை கைட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. இந்த 3 விதமான மக்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருப்பாங்க. ஒருவேளை இவர்கள் மூலமாக உங்களுக்கு இடரல் வந்துச்சு அப்படின்னா அவரோட உறவை நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா துண்டித்து போட்டு. அப்படி நீங்கள் துண்டித்து போடல அப்படின்னா நீங்கள் எங்கே போயிடுவீங்கன்னு சொல்கிறாருன்னா, இந்த இன்னும் பள்ளத்தாக்கு போயிடுவீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இன்னும் பள்ளத்தாக்கில் என்ன போடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் போன வாட்டி. அங்கே வந்து இந்த பிணங்களை போடுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ அதை மீன் பண்ணி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஜீவன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு இல்லையா, சத்தியம், அதை இழந்து போன நிலைமைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஒருவேளை இந்த இடரலை நீங்கள் கட் பண்ணல அப்படின்னா அது உங்களை எங்கே கொண்டு போயிடும்னா ஜீவனற்ற நிலைமைக்குள்ள, ஜீவனை இழக்கக்கூடிய அந்த நிலைமைக்குள்ள உங்களை கொண்டு போயிடும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராதே தவிர ஒரு எரியக்கூடிய இடம் பற்றி அங்கே என்ன பண்ணனா சொல்லலை. ஒருவேளை சகோதரிகளுக்கோ என்ன கேள்வி வரலாம் அப்படின்னா, அப்போ அந்த அக்கினி, அவியாத அக்கினி, அதுக்கப்புறம் புழுன்னு பேசினாரு, அப்போ இது என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கும் சிம்பிளான மீனிங் என்ன அப்படின்னா, அங்கே போடப்பட்ட அந்த பிணங்கள் இருக்கு இல்லையா, இந்த பிணங்கள் எரிவதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கந்தகங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தூவுவாங்க. கந்தக கற்கள் நீங்க இப்போ தெரியும், சல்ஃபர், அதை என்ன பண்ணுவாங்க, இந்த கந்தகத்தை வச்சு தான் பழைய ஏற்பாட்டில் சோதம் குமர பட்டணத்தை அடிப்பாங்க. கரெக்ட். ஏன் அதை பயன்படுத்தினார்னா யாருமே தப்பிக்க முடியாது. இது ஸ்லோவாகவும் எரியும், ரொம்ப ஸ்லோவா எரியக்கூடிய ஒரு கரெக்ட். இதுதான் பாயிண்ட். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாடி இருக்கு, அதுல இந்த கற்கள் வந்துட்டு தலையிலையும் காலிலையும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவா பர்ன் ஆகிட்டே வரும். இந்த டைமுக்குள்ள என்ன இடம் தெரியுங்களா, இந்த பகுதி என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிடும், அழுக ஆரம்பிச்சு. அப்போ அழுக ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம உடல்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகிடும்னா புழு வந்துடும். அதுதான் அங்கே பார்க்கக்கூடிய அந்த சின்னாரி எப்படி இருக்குன்னா, அங்கே புழுவும் ஒரு சைடு அந்த பாடியில் இருக்கு, ஒரு சைடு நெருப்பும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தீட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதை வச்சு அவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஜீவனை இழந்து போயிடுவீங்க அப்படின்றதுதான் சொல்ல வர்றாரு தவிர. அப்போ இங்கே உண்மையிலே வந்து அந்த எரி நரகம்னு வந்து இப்போ கிறிஸ்தவருக்கு நம்பிட்டு இருக்க மாதிரி இங்கே இல்லவே இல்லை. அதுக்கு ஒரே வரையில அது இன்னும் பள்ளத்தாக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை நம்ம பார்க்கும்போது அது இன்னும் பள்ளத்தாக்கு குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பள்ளத்தாக்கை வச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை கரெக்ட். அந்த பள்ளத்தாக்கை வச்சு சீஷர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு தான் மார்க் 9ஆம் அதிகாரம். அது ஒரு ஊமை மொழியில என்ன பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சது பிரதர். நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுட்டு இன்னும் பள்ளத்தாக்கு எப்படி வந்து இங்கே ரெஃபரன்ஸாக இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேக்க வார்த்தை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கெகென்னா அப்படின்றதுமே ரொம்ப அருமையாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எப்படி இது வந்து நரகத்தை குறிக்கல அப்படின்னு நம்மளால தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நல்ல விஷயம் தான் பிரதர். ஓகே பிரதர், இப்போது நம்ம நரகம் அப்படின்றத வந்து இங்கே நாம் நினைக்கிற, அதாவது கிறிஸ்தவர்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இல்லை, அந்த எரியக்கூடிய இடம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நரகம் அப்படின்ற வார்த்தைக்கு கெஹன்னான்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கு, அது இன்னும் பள்ளத்தாக்கு குறிக்குதுன்னு இங்கே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் இதே நரகம்ன்ற வார்த்தை மாதிரியே வேதாகமத்தில் பாதாளம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாதாளம்ன்ற வார்த்தையுமே கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நரகம் மாதிரி அந்த எரியக்கூடிய இடம் தான், இதுக்குமே அதே அர்த்தம் தான் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பாதாளம் அப்படின்ற வார்த்தைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அதுவும் அந்த எரியக்கூடிய நரகம்ன்றதை எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான கேள்வி பிரதர். நீங்கள் வந்துட்டு ஒருவேளை கிறிஸ்துவர்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நரகம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எண்ணெய் சட்டி இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நெருப்பு, இதில் வந்துட்டு சாவே மாட்டாங்க, ரொம்ப நேரம் சஃபர் ஆவாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரியுது. இதை தான் வந்து பாதாளம் அப்படின்றது தான் ஒருவேளை இந்த நரகம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த நரகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா? இயேசு கிறிஸ்து எப்படி பேர் நரகத்தில் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்க சொல்ற மாதிரி பாதாளம் வந்துட்டு அவங்க இந்த நரகத்துக்கு கம்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதே. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. என்னன்னா, கிறிஸ்துவை ஏறி வரும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார்? அப்போ கிறிஸ்து பாதாளத்துல இருக்காரா? ஆமா, இங்க கிறிஸ்து பாதாளத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ இது அந்த நரகத்துக்கு ஈக்குவல் ஆகுமா? நரகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்து நரகத்துல இருக்க மாதிரி ஆயிடும்ல, தப்பா போய்டும். அப்போ இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த வசனத்தை வச்சு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ இந்த குழப்பங்கள்லாம் வர்றதுக்கான ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரகம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பிரதர். நம்ம நரகன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
இந்த குழப்பத்துலேருந்து நம்ம ஈஸியாக வெளில வந்துடலாம். இந்த நரகம்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹெல்லுன்னு சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? இந்த ஹெல்லுன்ற வார்த்தையை எப்படிலாம் வந்துட்டு மீன் பண்ணியிருக்காங்க, இதை டிரான்ஸ்லேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு இது 65 இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. எது? ஹெல்லுன்ற வார்த்தை. ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் மென்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்லுன்னு இருக்கும், சரிங்களா, கிரேவுன்னு இருக்கும், பிட்டுன்னு இருக்கும். இந்த 3 வார்த்தைகளுமே வந்துட்டு இவங்க நரகம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு வார்த்தைகள். நரகம், பாதாளம், குழி, இந்த 3 வார்த்தைகளும் ஆமா, இந்த நரகம் அப்படின்ற அந்த அர்த்தத்தை மீன் பண்ணி 65 முறை. ஆமா, நரகம், பாதாளம், குழி. நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஹெல்லு, கிரேவு, பிட், இந்த மாதிரி 3 வார்த்தைகள் இருக்கும். இது வந்து 63 இடத்துல வந்துட்டு உபயோகம் பண்ணப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்படியே புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெல்லுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு மொத்தமாக 23 இடத்துல வந்துட்டு மென்ஷன் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன விஷயத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும்ல. பழைய ஏற்பாடு எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? எபிரேய மொழியிலிருந்து. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புதிய ஏற்பாடு பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 23 இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னல, என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்பட்டிருக்கு, அதாவது கிரேக்க மொழியில் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சகோதரர் சொன்னார்ல, என்ன வார்த்தை சொன்னாரு? இதுவுமே இந்த இடத்துல வந்து ஹெல்லுன்னு மென்ஷன் ஆயிருக்கும், சரிங்களா? கெஹனா இது வந்து 12 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கெஹனான்ற வார்த்தை 12 இடத்துல நரகம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு சகோதரர் சொல்லிட்டாரு. இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? அதனால நம்ம அதுக்குள்ள போல. மற்ற வார்த்தைகள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேடஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, டாட்ரஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஹேடஸ்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா 10 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. டாட்ரஸ்ன்ற வார்த்தை வந்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாட்ரஸ் நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த ஹேடஸ் இருக்குல்ல, இந்த ஹேடஸ் உடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. இது ரெல்ம் ஆஃப் டெட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மரிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடம், இல்லைனா கிரேவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இதோடைய மீனிங், நீங்கள் ஹேடஸ் உடைய மீனிங் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஆக்டிவ் பிளேஸ், இல்லை ஒரு சைலண்ட் பிளேஸ், ஒரு டார்க் பிளேஸ், இப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கு. எந்த ஒரு கிரியும் செய்ய இருக்கக்கூடிய ஒரு அமைதியா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாத ஒரு இடம் தான் இந்த ஹேடஸ்ன்னு மென்ஷன் ஆயிருக்கும்.